திருச்செந்தூர் முதல் முறையாக போகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் என்னுடைய பயணத்தின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் திருச்செந்தூர் போய் இறங்குறதா இருந்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்புற டைமு 12 மணி, அதாவது இரவு 12 மணிக்கு மேலே நீங்கள் கிளம்புனீங்கன்னா தான் விடிய காலையில் 3 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கிளம்பணும். நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது 11:50க்கு பஸ் ஏறினோம். விடிய காலையில் கரெக்டாக 3:05க்குலாம் அங்கே போய் இறக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால அங்கே எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே கிடையாது. இறங்கி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே முடிக்காணிக்கை செலுத்துகிறவங்களா இருந்தால் நேராக முடிக்காணிக்கை டோக்கன் ஃபஸ்ட்டு வாங்கணும். நாங்கள் போய் தேடி அந்த இடத்த செட் பண்ணி பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஓடிடுச்சு. அதில் இந்த சமாளித்து உள்ளே போயிட்டோம். டோக்கன் வாங்குறதுக்காக அலைஞ்சதே ஒரு அரை மணி நேரம் ஓடிடுச்சு. 4 மணிக்கு டோக்கன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் லைனில் நின்றுட்டோம். சாப்பாடெல்லாம் கொண்டு போனதெல்லாம் சாப்பிட முடியலை. டோக்கன் வாங்குறதுக்கு அந்த நேரத்துலையும், அதாவது நம்ம போய் இறங்குற டைமிங்லேயே 5 பேர் 10 பேர் அங்கே நின்றாங்க டோக்கன் வாங்குற இடத்துல. ஸோ அவங்களோட நின்று டோக்கனை வாங்கியாச்சு. 4:30 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. 4 மணியில் இருந்து 4:30க்குள்ளே டோக்கன் கொடுக்குற டைமு. ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம அங்கே போயிட்டோன்னா மொதல் ஆளாக நம்ம டோக்கன் வாங்கிடலாம். டோக்கன் வாங்குகிற இடத்துல அமௌண்ட் கிடையாது, டோக்கன் இலவசம்னு எழுதியே போட்டிருக்காங்க. ஆனால் அதே டோக்கனை நீங்கள் உள்ளே கொண்டு போய் முடி திருத்துறவங்ககிட்ட கொடுக்கும்போது அங்கே வந்து 100 ரூபாய் வாங்குறாங்க. ஆளு பொறுத்த மாதிரி வாங்குறாங்கன்னு இல்லை, ஆனால் குறைஞ்சது 100 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடற்கரைக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் இருக்குது. ஒன்று அமௌண்ட்டு, ஒன்று வந்து ஃப்ரீ. இந்த ஃப்ரீ லைன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கடற்கரை பகுதி எல்லாமே தகரம் வச்சு அடைச்சி ஏகப்பட்ட வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலில். ஸோ அந்த லைன் உள்ளே நின்று நீங்கள் வரதுக்கு ஒரு 4 பில்டிங் 3 பில்டிங்கை வந்து கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் உள்ள லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏர்லியாக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் நீங்கள் லேட்டாக போய் அங்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா, அதாவது ஆக்சுவலி ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் அங்கே போய் இறங்குறதா இருந்தால் டோக்கன் கூட்டம், முடி திருத்துற இடத்துல கூட்டம், அதுக்கப்புறம் கடற்கரை கூட்டம், அதுக்கப்புறம் கடவுளை பார்க்குற இடத்துல கூட்டம், இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வெளில வரணும். ஏன்னா திருச்செந்தூரில் ஏற்கனவே இருந்தவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, முதல்ல சாமியை பார்க்கணும் அப்படின்னா அரை மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு கோயிலை சுற்றியே வெளியே வந்துடலாம். ஸோ அங்கே நீங்கள் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அந்த டைமிங்க்கு நீங்கள் வெளிலனா போயிடணும், நீங்கள் வெளில வந்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி. இல்லை அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா கியூவில் நின்று உள்ளே போய் சாமியை கும்பிட கரெக்டாக 1 hour to 1.5 மணி நேரம் நீங்கள் நின்றே ஆகணும். அவர் சொன்ன மாதிரி பாஸ் இருந்துச்சு அப்படின்னா, காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் சாமியை லைவாக பார்த்துட்டு வந்துடலாம். பட் நம்ம இல்லாதவங்க, நார்மலானவங்க போகிறதா இருந்தால் இந்த நைட்டு 11 மணிக்கு மேலே பஸ் ஏறி 11:30 மணிக்கு பஸ் ஏறி 3 மணி 3:15 அங்கே போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இல்லை முடிக்காணிக்கெல்லாம் கிடையாது, நேரடியாக சாமியை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே வழியாக நேரடியாக போய் இறங்கின உடனே கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் போய் நின்றுட்டீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு உள்ளே வராங்கன்றதை கேட்டு க்யூவில் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பயணம். 2 பேர் 3 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் சேஃப்டி தான், பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு சொகுசெல்லாம் இருக்காது. நாங்கள் போன பஸ்ஸில் முட்டி வரைக்கும் தான் இடமே இருந்தது. ஸோ உட்கார முடியல, பின்னாடி தலையை சாய்க்க முடியல. ஸோ போயே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை நம்ம போயிட்டு வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் தான் வந்தோம். சப்போஸ் ஆட்கள் நிறையா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரே ஆப்ஷன் ட்ரெயின் தான். ஏன்னா டிக்கெட்டும் கம்மி, நீங்கள் ஃப்ரீயாகவும் உட்காந்து போகலாம். அங்கே போயிட்டு அந்த பக்கம் நீங்கள் மாறுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பஸ் பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சி மாறிக்கலாம். ரொம்ப சேஃப்டியான வே அது. பஸ்ஸுனா உங்களுக்கு ரொம்ப அடப்பாக உள்ளே உட்காந்து வயசானவங்கலாம் ரொம்ப நேரம் உட்காந்து போக முடியாது. ஸோ ட்ரெயின் வந்து பெஸ்ட்டு. இதுதான் நம்ம போயிட்டு வந்த ஒரு பயணத்துடைய நிலைமை. கடவுளை பார்த்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை போனோம், நம்ம வந்துட்டோம். ஆனால் எனக்கும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய விசாரித்து எத்தனை மணிக்கு போனால் சாமியை பார்க்கலாம், எத்தனை மணிக்கு மொட்டை எடுக்கிறது எல்லாத்தையுமே விசாரித்து வச்சுருந்ததுனால வெளியே வந்துட்டோம் சடனாக. ஆனால் நிறைய பேர் இதை ஃபஸ்ட் டைம் போகும்போது தெரியாதவங்க நிறைய மாட்டிக்கிறாங்க. டோக்கன் கொடுக்குற இடம் தெரியல யாருக்குமே. அங்கே உள்ளே போனவொடனே முடிக்காணிக்கை செலுத்தும் இடம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்து பேக் சைடில் தான் டோக்கன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஃபஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் அதில் இருக்குது, கால் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.